ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எக்ஸ்பர்சன்ஸ் 2 பேரை வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ளைட்டை வந்து கடத்துறாங்க. கடத்து நேரம் என்ன பண்ணுறாங்க, லாகூரில் போய் இறக்கிறாங்க. லாகூரில் இறக்கணும்னு எல்லாரும் பயப்படுறாங்க. அவங்களும் எதுவும் டிமாண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சேட்டலைட் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்தியாவுக்கு வரும்போது எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்படி திரும்பும் போது என்ன ஆகும், எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஏன்னா அப்துல் கலாம்லாம் வெரி பிரில்லியன்ட். அதெல்லாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போயிட்டீங்கன்னா மேலே ஒரு பாலம் கட்டி தண்ணியை ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த காலத்தில் தொட்டி பாலம் பாருங்க. அந்த காலத்துல கிரேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. ஒரு சின்ன ஸ்டோரி. இதே மாதிரி நிறைய என்ன சொல்றது, நம்ம ஊர்ல வந்து ரா, நான் எதுக்காக ஸ்டோரி சொல்றேன்னா உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்போ ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் 1968 ஆரம்பிச்சாங்க. 1962, 65, 1947 மூணுலேயும் வந்து இந்தோ பாகிஸ்தான், இந்தோ சைனா வார் வருது. அந்த வார் வந்தபோது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம என்ன ஆகிட்டோம், இந்தியா பாகிஸ்தான் வரல, ஓகே ஓரளவு நம்ம இதாகிட்டோம். ஆனால் இந்தியா சைனா வர நம்மளால் கம்ப்ளீட்டாக தோத்துட்டோம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் பண்ணி இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. ஏன், வாட் இஸ் த ரீசன் ஃபார் அவர் ஃபெயிலியர்? நம்மகிட்ட ஆர்மி வந்து அவ்வளோ இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது 2 விஷயம் தான் வந்து இது வருது. ஒன்று வந்து நம்மகிட்ட ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வந்து பத்தாது. ரெண்டாவது என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருப்பாங்க, அவுட் சைடு எக்ஸ்டர்னலாக ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஐபி இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பார்த்தீங்கன்னா சிஐஏ வந்து அவுட் சைடு, எஃபிஐ ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது லோக்கலாக உள்ளது. அதே மாதிரி மொசாத் இஸ்ரேல், MI5 அண்ட் MI6 இங்கிலாந்து, கேஜிஎஃப் கேஜிபி ரஷ்யா. இது மாதிரி ஒவ்வொரு இப்போ ISI பாகிஸ்தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஜெனரல் ஆர்மி ஜெனரல் சொல்கிறாரு, நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ் பத்தாது. ஏன்னா ஐபி தான் அப்போ 1947 ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இன்டர்னலையும் கவனிச்சிக்கணும், எக்ஸ்டர்னலையும் கவனிச்சிக்கணும், அவங்க தான் பண்ணணும். அப்போ அது நம்ம இன்டெலிஜென்ஸ் பத்தாதனால 1968 என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ராவை வந்து கிரியேட் பண்ணுறோம். இது வந்து யாருக்கு தெரியும்னா, டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் PMO. ஸோ அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்களை பண்ணுறாங்க. 1971 என்ன சொல்கிறாங்க, கிட்னாப்பிங் ஆஃப் கங்கா அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் இது யாருக்கு தெரியும் அப்படின்னா, ரால உள்ள ஆஃபீஸர்ஸ்க்கு. அவங்களோட ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியவே தெரியாது. அதாவது நிறைய பேர் ஃபீல்ட் லெவலில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பாஸ் இருப்பாங்க, அப்புறம் டேரக்டர். அவங்களுக்கு தான் என்ன அப்ஜெக்டிவ் பண்ணுறாங்கன்னு தெரியும். பட் கீழே உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருவாங்க, நீங்கள் அந்த ஊருக்கு போங்க, அங்கே என்ன நடக்குது அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள், எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே அந்த பிஸ்னஸ் என்டர்டைல் என்ன நடக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ கீழே நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு ஃபீல்ட் லெவல் ஆஃபீஸருக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, மக்களோட மக்களாக மிங்கிள் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, டெபுடேஷனில் ஒரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ போகிறோம். ஆனால் நீங்கள் இந்த ரால ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு என்ன பண்ணணும், நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து அவங்க சைன் பண்ணிட்டு வாங்கியிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே வாங்கிடுவாங்க. ஆனால் ஃபீல்ட் லெவல் ஆஃபீஸர்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எங்கே ஒர்க் பண்ணுறோம். அவங்களுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்டில் தான் சேலரி வந்துகிட்டே இருக்கும், டாப் லெவலில் இருக்கவங்களுக்கு. ஸோ 1968 ஆரம்பிச்சோன்னே என்ன, ஆப்ரேஷன் கங்கா. எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆப்ரேஷன் கங்கா அப்படின்னா என்னென்னா, கங்கா ஒரு பொண்ணை தான் கடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி, என்னடா ரால வந்து பொண்ணை கடத்த போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரே பதட்டமாக இருக்கும். எதுக்காக கடத்துறாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ 1968 ஆரம்பித்தோடனே அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க, கங்கா வந்து ஒரு ஏர்லைன்ஸ். அப்போ வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஏர்லைன்ஸ் வந்து ஓடலை. ஸோ நெக்ஸ்ட் இயரில் என்ன பண்ணுறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கங்கா ஹியர் ஆஃப்டர் இட் வில் டேக் பேசஞ்சர் அண்ட் கமர்ஷியல் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது, 1970 30th ஜனவரி அஷ்ரஃப் அண்ட் குஷ்ரோகி அப்படின்னு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எக்ஸ்பர்சன்ஸ் 2 பேரை வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ளைட்டை வந்து கடத்துறாங்க. கடத்து நேரம் என்ன பண்ணுறாங்க, லாகூரில் போய் இறக்கிறாங்க. லாகூரில் இறக்கணும்னு எல்லாரும் பயப்படுறாங்க. அவங்களும் எதுவும் டிமாண்ட்ஸ் எதுவுமே வச்சுக்கல. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஸோ பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான் இதில் ஏதோ லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஓப்பனாக, எங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ஓப்பனாக பாகிஸ்தான் கவர்மெண்ட் இன்வால்வ் இருக்குன்னு ஓப்பனாக ஸ்டேட் பண்ணி விடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து உண்மையை சொல்லவே இல்லை, டிமாண்ட்ஸும் எதுவும் வச்சுக்கல.
ஸோ விட்டவுடனே என்ன பண்ணுறாங்க, பிப்ரவரி நெக்ஸ்ட் டே February 1 என்ன ஆகுது, அந்த ஃப்ளைட்டை வந்து எரிச்சிடுறாங்க. உடனே இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப கோபத்தில், இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இது பாகிஸ்தான் நடந்திருக்கு, லாகூரில் நடந்திருக்கு, அதனால் பாகிஸ்தான் காரணம் தான் அதில் இன்வால்மெண்ட் இருக்குது, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், பாகிஸ்தானோட ஃப்ளைட் வந்து எங்கள் ஊருக்கு மேலே பறக்கக்கூடாது, அதை மீறி பறந்துச்சுன்னா வில் ஷூட் தம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பிரைம் மினிஸ்டர் ஒரு ஆர்டர் போடுறாங்க. நான் வித்தவுட் பர்மிஷன் யாருமே பறக்கக்கூடாது. எல்லாம் நம்ம ஃப்ளைட் நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம கல்ஃபு போகிறோன்னா, பாகிஸ்தான் மேலே போனோன்னா அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க பறந்துடுது. இப்போ என்னாச்சு, பாகிஸ்தானுக்கு நம்ம ஊர் மேலே பறக்க முடியாது. இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் வெஸ்டர்ன் பாகிஸ்தான் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இங்கே வந்து முஸ்லீம் டாமினேட்டட், இங்கே வந்து பெங்காலி டாமினேட்டட். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸ்டர்ன் பாகிஸ்தானை ஹெல்ப் பண்ணுறோம் பெங்காலி ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு. அப்போ அங்கே வந்து லோக்கலாக நிறைய ரிபெலியன் நடக்குது. அப்போ என்ன பண்ணும், அவங்களுக்கு ஆர்மி நிறைய இதெல்லாம் சப்போர்ட் பண்ண, அவன் என்ன பண்ணும், பாகிஸ்தான் இந்த வழியாக வந்தால் சீக்கிரமாக வந்துடலாம். அவன் என்ன பண்ணும், அப்படி ஓடி போயிட்டு சுற்றி ஸ்ரீலங்காவுக்கு பின்னாடி ஓடி வந்து அப்படி வரணும்னா என்னாச்சு, அவனுடைய எக்கனாமி ஃபியூல் எல்லாம் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ ஈஸியாக என்ன பண்ணிட்டாங்க, இவங்க லோக்கலைஸ் கவர்மெண்ட் வந்து நல்லா டாமினேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரா ஏஜென்சியில் உள்ளவங்களுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்டில் உள்ள வெஸ்ட் பாகிஸ்தானில் உள்ள பெங்காலி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, கவர்மெண்ட்டில் இருப்பாங்கல்ல, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் உங்கள் ஈஸ்ட் பாகிஸ்தானை ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி நிறையா இன்புட்ஸ் வாங்கி இவங்களை ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து அவங்களுடைய ஃப்ரீடமுக்கு நம்ம வந்து ஒரு பார்ட்டாக இருந்தோம். ஸோ 1971 பங்களாதேஷ் இண்டோ பங்களாதேஷ் அந்த வார் வந்தது, அவங்க ஃப்ரீடமுக்கு இந்தியா வந்து ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணிச்சு 1971. இது யார் பண்ணாங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரா எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. அது மாதிரி ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா. என்னது ஸ்மைலிங் புத்தான்னு என்னது, 74 ஸ்மைலிங் புத்தா யாருக்குமே தெரியாது, எந்த ஒரு வேல்டி கண்ட்ரிஸுக்கும் தெரியாது. ஜெனரலாக என்ன பண்ணுவோம்னா, இந்தியாவில் நடக்கிறதுக்கு ஐபிட்டை கொடுத்துருவாங்க. இந்த முறை ஐபிட்டை கொடுக்கவே இல்லை, ஏன்னு தெரியாது. ஆனால் ராக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ராவுக்கு தெரியும், பிரைம் மினிஸ்டருக்கு தெரியும், பிரைம் மினிஸ்டரோட பிரைவேட் செக்ரட்டரி 2 பேர் இருப்பாங்க, அந்த அவங்க பேர் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. எந்த ஒரு கண்ட்ரிக்கும் தெரியாமல் புக்ரானில் ஈஸியாக என்ன பண்ணிட்டாங்க, அட்டாம் பாம்பிக் ரிசர்ச் இது பாம்பு பிளாஸ்ட் பண்ணி நம்ம வந்து விஆர் அந்த குரூப்பில் வந்து நாங்கள் இருப்போம். ஏன்னா அதுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரியும் நம்ம மேலே பீனலைஸ் பண்ணுவாங்க, நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம வாஜ்பாய் வந்து 2098 99 தெரில, அப்துல் கலாம் பண்ணார் இல்லையா, அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சேட்டலைட் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்தியாவுக்கு வரும்போது எதுவுமே பண்ண மாட்டாங்க, இப்படி திரும்பும் போது என்ன ஆகும், எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஏன்னா அப்துல் கலாம்லாம் வெரி பிரில்லியன்ட். அதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன், எதுக்காக நான் இந்த ஸ்டோரிலாம் சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 1975 சிக்கிம், அவன் சைனாக்காரன் வந்து அங்கே தலாய்லாமா அவனை தலாய்லாமா அந்த ஏரியா பேர் திபெத், அவனை வந்து அவன் உள்ளே எடுத்துக்கிறான். நம்மளுக்கு என்ன பயம்னா அப்படின்னா, திபெத் வந்து சின்ன குட்டி கண்ட்ரி, நமக்குள்ளே வந்துட்டான்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு, அப்போ அவனை நம்ம டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கண்ட்ரிக்குள்ளே இடைக்கலான்னு சொல்லி ராவிட்ட ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துறோம், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களோட அப்படியே மிங்கிள் ஆயிடுவாங்க. மிங்கிளாக்கி என்ன பண்ணுவாங்க, அப்படியே கொஞ்சமாக அவங்கள்ட்ட ஃபீட் பண்ணுவாங்க, இந்த மன்னராட்சி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி பண்ணும்போது என்னாச்சு, பிரசிடென்ட் என்ன சொல்லிட்டாரு, அங்குள்ள பிரசிடென்ட் நான் இந்தியா கூட ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாரு. ஆனால் அங்குள்ள மன்னர் ஒத்துக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், ஓப்பனாக வந்து நம்ம எலெக்ஷன் பண்ணிக்கலாம், ரெஃபரண்டம் அதில் வச்சு தான் 99% இந்தியாவோட இணையரக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ 1975 அது நடந்தது. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் என்னென்னா, நம்மளாம் காலேஜ் வரைக்கும் படிக்கிற என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், நம்ம என்ன பண்ணோம், புக்கில் என்ன படிச்சிருக்கோம் அப்படி எடுத்து அப்படி எழுதுனா மார்க்ஸ் ஸ்கோர் ஆயிரும். யூபிஎஸ்சி அப்படி உங்களை செலக்டே பண்ணாது. யூ ஹாவ் டு பி டிஃபரண்ட், மாறுபட்டு யோசிக்கணும், மாற்றி யோசிக்கணும். உங்களை ஒரு பியூரோக்ராட்ஸாக இருக்காங்கன்னா, ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும், குயிக் டெசிஷன் எடுக்கணும், அது அந்த கண்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இது கொடுக்கணும். ஸோ அதனால தான் மாறுபட்டு சிந்திக்கணும், மாற்றி சிந்திக்கணும், குயிக்காக திங்க் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் உங்களோட கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா கொஸ்டின் பேப்பரும் டைரக்ட் கொஸ்டினே இருக்காது. உங்களை வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்க சொல்லியிருப்பாங்க, சஜஷன் கொடுக்க சொல்லியிருப்பாங்க, உங்களை அனலைஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா. உங்களோட அந்த பாயிண்ட் கீவேர்டு, இதான் கீவேர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் அந்த சப்ஜெக்டை வந்து கிளியராக உங்களுக்கு தெரியாத வரைக்கும் உங்களால் அனலைஸே பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி நான் மணி லாண்ட்ரிங் சொல்லியிருக்கேன், லாண்டர்ட் மணி, இந்த கான்செப்டை புரிஞ்சால் தான் நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் பதில் பண்ண முடியும்.
ஸோ ஃபேக்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஃபேக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் இருக்குது. அவங்க தான் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஃபேக்டை வந்து கிளியராக உங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ அதுலேருந்து சப்சிக்வெண்ட்டாக அவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி எப்படி பண்ண போகிறாங்கன்னு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே. இன்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்கிற வார்த்தைகள், அவங்க சொல்கிற ஃபேக்டை வந்து நீங்கள் கவனிச்சுட்டு உங்களுக்குள்ளே யூ கேன் ஃபார்ம் அ ஸ்மால் ஒரு குரூப். நீங்கள் வந்து இப்படி பண்ணால் என்ன இருக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ் அகெயின்ஸ்ட் இல்லை ஃபேவர் ரெண்டுக்கும் போட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்கன்னா, ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ரெடி பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் கம்பைல் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு ஈஸியாக உங்களால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணு. அதுக்கு தான் இந்த ராவோடைய இதெல்லாம் சொன்னேன். இன்டெலிஜென்ட் ஏஜென்சியில் இருக்கவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. நான் ஏற்கனவே எல்லா இதில் வரும்போது ஒரு 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 ஸ்டோரி சொல்லுவேன். நான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திருவண்ணாமலையில் எனக்கு, நான் அப்போ டெப்டி டைரக்டர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், எனக்கு திருவண்ணாமலையோடைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தாங்க. நான் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து போகிறேன். எனக்கு மேலே எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் இருப்பார். ஒரு ரெகுலர் என்ன பண்ணோம், அந்த இதில் வந்து கேஷ் மூவ்மெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இருப்போம் ஜென்ரலாக எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து. நான் ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன் இல்லையா. எங்களை அங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஜெனரலாக என்ன பண்ணுவோன்னா சர்க்யூட் ஹவுஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ பழைய சர்க்யூட் ஹவுஸ் இருந்ததுனால அந்த கலெக்டர் என்ன சொன்னார், சார் நீங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கோங்க, ப்ரைவேட் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நான் ப்ரைவேட் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் பைக்கில் நிற்பாங்க. நான் எங்கே போகணும் அதுக்கு முன்னாடி அவங்க போவாங்க. சார் வந்துகிட்டே இருக்காங்க. அது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், நான் அந்த இடத்துக்கு போவேன். அந்த இடத்துக்கு போனோன்னா அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்க, கேஷ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஓடிடுவாங்க. நான் போவேன், அதுக்குள்ளே ஓடிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நான் கிளம்பும் போது எனக்கு முன்னாடி 2 பேர் பைக்கில் போவாங்க, அந்த ஊரில் உள்ளவங்க. ஸோ இது ஏதோ நடக்குது, அப்போ நம்ம போகிறதுல பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னொரு வாட்டி வந்து நான் என்ன பண்ணேன், வேஷ்டி கட்டினேன், ஷர்ட் போட்டுட்டு திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே போயிட்டேன். அந்த பைக் ஏறணும், சார் திருவண்ணாமலை கோயிலில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், இன்னொரு கார் மூலமாக திருவண்ணாமலையில் 4 கேட் இருக்கும், இன்னொரு கேட் மூலமாக போயிட்டு கடைசியில் ஒரு 7 லட்ச ரூபா பிடிச்சோம். ஸோ வித்தியாசமான ஒரு நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணும். சரி, இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வருது, அது கரெக்டான இன்ஃபர்மேஷன், பட் நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம், நிறைய இதில் மிஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம போகிற அப்ரோச் தப்பு. அப்போ என்ன பண்ணோம், ஒரு வித்தியாசமான அப்ரோச் பண்ணோம். நான் வேஸ்ட் கேட்டுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு வேற ஒரு மூலமாக போயிட்டு கேஸை பிடிச்சிட்டேன். இவங்க எல்லாம் அடுத்த கேட்டில் மெயின் கேட்டில் வந்து என்ட்ரன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வேற ஒரு கேட் மூலமாக வெளியே போயிட்டு அங்கே வேற ஒரு கார் மூலமாக அங்கே போயிட்டு அங்கே பிடிச்சோம், பணத்தை பிடிச்சோம். 7 லட்ச ரூபா பிடிச்சோம். 1 ரூபியோ 2 ரூபீஸோ அது டசன்ட் மேட்டர். பட் நாங்கள் அன்றைக்கி அந்த 7 லட்ச ரூபா பிடிச்சோம், அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாமல். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியும். நான் ஏற்கனவே ஃபஸ்ட் முறை சொன்ன மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் மோட்டிவேஷன். நீங்களே உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஐ கேன், நம்மளால் முடியும், நம்மளால் முடியும். காமராஜர் ஒருத்தர் இருக்கார், படிக்காத மேதை. அவரை பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ஆர்பிஐ இருக்கு இல்லையா, ஆர்பிஐக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளைஓவர் கீழோடி சப்வே ஒன்று போகும், ஏன்னா மேலே ரயில்வே ட்ராக் போகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, டெல்லியிலேருந்து இன்ஜினியர்ஸ் வந்திருக்காங்க, ரயில்வே இன்ஜினியர்ஸ் வந்திருக்காங்க. அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஆஃபாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் போடணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆஃப் போடணும், ஏன்னா ரயில்வேயே இருக்கிறதுனால. ஸோ அங்கேருந்து இன்ஜினியர்ஸ் வந்திருக்காங்க. இவங்களும் ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து சப்வே போடணும் அப்படின்னு. அங்கேருந்து இன்ஜினியர்ஸ் வந்துட்டு போயிட்டான், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இல்லை சார் பண்ண முடியாது அப்படின்னா. அப்போ காமராஜர் சொன்னார், நீ யார் அப்படின்னா, நான் இன்ஜினியர் சார். நீ எதுக்கு படிச்சிருக்க, முடியாதுன்னு சொல்கிறதுக்காக படிச்சிருக்க அப்படின்னு கேட்டார். முடியும், யூ கேன், முடியும்னா எப்படி பண்ணலான்னு சொல்லி அதுக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிளான் பண்ணார், வாங்கினார். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து இத்தனைக்கும் படிக்கலை, 5th ஸ்டாண்டர்டோ 6th ஸ்டாண்டர்டோ படிச்சிருப்பாரு. ஆனால் அவர் வந்து வித்தியாசமான யோசிப்பார். ஒன்றும் இல்லை, நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போயிட்டீங்கன்னா மேலே ஒரு பாலம் கட்டி தண்ணியை ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த காலத்தில் தொட்டி பாலம் பாருங்கள், அந்த காலத்தில் கிரேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க, அவருடைய மைண்ட் செட்டே டிஃப்ரெண்ட்டு. அந்த மாதிரி யோசிக்கணும். நம்ம எல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புக்கை படித்து அப்படியே ஒரு 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 குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கும், அப்படியே இருக்க வேணாம், வெளியே வாங்க, கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. ஃப்ரீயாக விட்டிங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு இதை படிச்சுட்டு அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு எதாவது ஆங்கிளில் திங்க் பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்கன்னா நிறைய பண்ண முடியும் உங்களால். எம்பிபிஎஸ் அட்மிஷன் வருது, என்ன பண்ணுறான், ஒரு அவங்க ஹெல்த் செக்ரட்டரி கொடுக்கும் போது நீங்கள் வந்து சார் ரூரல் கேண்டிடேட்ஸ்க்கு செலக்ட் பண்ணுங்கள், ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, சார் என்னால் செலக்ட் பண்ண முடியல அப்படின்றாங்க.
அப்ளிகேஷன் எடுத்துருவாயா அப்படின்றாரு காமராஜர். டக்கு டக்குன்னு பார்க்குறாரு, எங்கெங்கெல்லாம் கை நாட்டு இருக்கோ நம்ம இது தம்பு இம்ப்ரெஷன் வைப்பாங்களா, அந்த அப்ளிகேஷன் கொடுத்து இவங்களும் அட்மிஷன் கொடுங்க அப்படின்றாரு. சிம்பிள். எல்லாம் அவரும் படிக்கல, 6 வருஷம் படிச்சிருக்காரு, இங்கிலீஷ் தெரியாது. இத்தனைக்கும் பாருங்க நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், நம்மளுக்கு எவ்வளோ இது இருக்குது, என்ன போட்டாலும் டக் டக்குன்னு வந்துருமா உங்களுக்கு. அவருக்கு அந்த இடத்துல கூகுளும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது. இப்போ உங்களுக்கு நிறைய மெட்டீரியல் இருக்குது, அதில் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி தான் எதிர்பார்க்குறாங்க. யூபிஎஸ்சி எதிர்பார்க்குறது வந்து யாரையும் காப்பி பண்ணி எங்கேருந்தோ பேஸ்ட் பண்ணுறத அதை வந்து நீங்கள் அதுக்கு ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் உங்களை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக அவங்க பார்க்குறான் என்ட்ரி பண்ணும்போது, அப்போ நீங்கள் உங்களுடைய திறமையை தான் சொல்லணும். நீங்கள் இந்த புக்கில் இது சொல்லியிருக்காங்க, இந்த மார்க் இன்டர்வியூவில் சார் இதான் சொல்ல சொன்னார், இந்த ஆன்சருக்கு வேண்டாம் வேண்டாம், நீங்களாவே இருங்க. யூ ஷுட் பி யுவர்ஸ். உங்களோட ஐடியாஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் அ குட் மார்க்ஸ். டெஃபினெட்லி யூ வில் பி எ கிராக் த ஐஏஎஸ். ஸோ இதான் ஐ வாண்ட் டு கன்வே. ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்ஸ்டியூஷன் என்ன ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு ராக் இருக்குது, பெரிய ராக்லேருந்து எப்படி செலவு வருது, அது செலவு அடிக்கிறதுக்கு ஒரு சிற்பி வேணும், ஒரு உளி வேணும். சிற்பி தான் இன்ஸ்டியூஷன், உளி தான் வந்து அவங்க கொடுக்குற டீச்சிங். அந்த ரெண்டும் இருந்தால் தான் வந்து என்ன பண்ணும், செலவு வர்றது, அழகான செலவு வருது இல்லையா? ஸோ இதுக்கு தான் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களே தவிர உங்களை வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன், ஒரு பெரிய மலையிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது, ஒரு டேம் போட்டு தான் அதை ஸ்ட்ரீமாக கரெக்டாக இந்த லைனில் போகணும், இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன டேம் போடுறோம். ஸோ அதுக்கு தான் டேம் கட்டுறாங்க. அதுதான் இன்ஸ்டியூஷன்ஸ். உங்கள்கிட்ட நிறைய நாலேஜ் இருக்கும், இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இதான் தேவை அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி படிங்கம்மா, இந்த ஸ்ட்ரீம் லைனில் போங்க, இதான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேலண்டாக வச்சுருக்கோம். யாருமே டேலண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நீங்கள் ஆனால் கம்பேர் பண்ணாதீங்க. அவன் வந்து கலராக இருக்கான், நல்லா படிக்கிறான், இங்கிலீஷ் பேசுகிறான், இந்த மாதிரி இருக்கான். கடவுள் உங்களை படைக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் கொடுத்துருப்பார். அதான் இண்டிவிஜுவாலிட்டி. எனக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பான்னு என்னை மாதிரி இன்னொருத்தர் கண்டிப்பாக படிச்சிருக்கே மாட்டார். ஒவ்வொருடைய தம்பு இம்ப்ரெஷனும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆகும். எதுக்கு தம்பு இம்ப்ரெஷன் வாங்குறோம் அப்படின்னா நீங்கள் பண்ணி பாருங்கள், 9 மில்லியன் பீப்புளுக்கும் தம்பு இம்ப்ரெஷன் வந்தீங்கன்னா அது எல்லாமே வேரி ஆகும். எதுவுமே மேட்ச் ஆகாது. இந்த 9 மில்லியன் வேர்ல்டு லெவலில் சொல்கிறேன் நான் வந்து, எதுவுமே மேட்ச் ஆகாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குது, ஒரு ஹிட்டன் ஒரு இது இருக்கும், பவர் இருக்குது. அதை நீங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். ரெகக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் உங்களுக்குள்ள பவரை நீங்கள் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களால் முடியும், கண்டிப்பாக உங்களால் முடியும். இது வந்து அவ்வளோ டஃப்பானதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏங்க ஒரு கொஸ்டினை கொடுத்து 300 மார்க் கொஸ்டின், நீங்கள் எவ்வளோ எக்ஸாம் எழுதிருக்கீங்க, 10 லைனில் தான் கேட்குறேன், அது உங்களால் ஆன்சர் பண்ண முடியாதா என்ன? சிலபஸை கொடுத்துட்றான் உங்கள்கிட்ட. ஸோ அதுக்கான இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா, ஃப்ரேம் ஒர்க் உங்கள்கிட்ட படிச்சிங்கன்னா, ஃபேக்ட் தெரிஞ்சிச்சின்னா, இப்படி பண்ணால் இப்படி அவன் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறான். அவ்வளோதான். எலிசிடேட், அனலைஸ், சஜஸ்ட், ரெக்கமெண்ட், ட்விஸ்ட் பண்ணி கேட்குறான். உங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் இருந்தால் நம்ம எவ்வளோ பில்டிங்லாம் ஏற்றிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷனை கரெக்டாக பிசுறு இல்லாமல் நீட்டாக டெப்த்தாக கிளியராக படிக்கணும். ஒரே ஒரு வேர்டில் தான் டிஃப்ரெண்ட் இருக்குங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட பவர் இருக்குது, உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்குது, உங்களால் முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களால் கண்டிப்பாக முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த இதில் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். ஓகேவா? Thank you. I had guidance for prelims, mains and interview preparation from Impact IAS Academy. நம்ம Impact IAS Academyல கடந்த 20 வருஷமா through our personal mentoring பல்வேறு அதிகாரிகளை உருவாக்கி இருக்கோம். இது நம்ம ரிசல்ட்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். Venkatesh sir was my personal mentor. என்னோட மென்டர்ஸ் வெங்கடேஷ் சார், இம்பாக்ட் அகாடமி, அவங்க வந்து எனக்கு ஜென்ரலா சிவில் சர்வீஸ்க்குள்ள நான் ஃபர்ஸ்ட் வரும்போது இதுதான் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தது அந்த சார் தான். So to attain your goal through our excellent coaching, join Impact IAS Academy. Thank you.